அதாவது நம்ம அதில் வர்ற பூ தான் நம்மளுடைய காசு. எப்படி சொல்கிறது, காய் இல்லை. நம்ம வந்து முருங்கை மரத்தில் பறிக்கிற ஒன்றும் காய் கிடையாது. அது வந்து நமக்கு காசு. அந்த மைண்டு தாங்க. எவ்வளோ காய்க்குதோ அவ்வளோ காசு. அதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கான அப்டேட் தான். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, முருங்கை வீடியோ. இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் டைமுக்கும் இப்போவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், கடைசியாக ஒரு 10-12 நாள் இருக்கும், 2 வாரம் இருக்கும், ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அப்போ தான் முருங்கை வந்து மருந்தடித்து அந்த எந்த ஸ்டேஜில் வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நாளில் முருங்கை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். அது உள்ளே ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இங்கே முருங்கை வளர்ந்துச்சு. முருங்கை மட்டும்தாங்க இவ்வளோ வேகமாக வளரும். மற்ற எந்த தாவரமும் வந்து இலை அடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக 10 நாளுக்குள்ளெல்லாம் இல்லை. ஒரு 10 நாளில் எவ்வளோதுக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் முருங்கை. அதுக்கப்புறம் இது நம்ம வச்ச அந்த பழுது கண்ணுகளுக்கு பயன்படுத்துகிற அந்த பதிவு வச்ச கண்கள் இதெல்லாம் பாருங்கள், நிறையா கன்று உள்ளே பட்டிருந்துச்சு. எல்லாத்துக்கும் எடுத்து பதிய வச்சாச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்பு காலியாக இருக்குது. இந்த கொஞ்சம் உள்ளே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயான இடங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே கம்பு வச்சாச்சு. நம்ம இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே இதிலேருந்து எடுத்து வைக்கப்பட்ட கண்கள் தான் வச்சு தண்ணி விட்டு பாஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே எந்த அளவுக்கு முருங்கை வளர்ந்துட்டு பாருங்கள். இதே சைஸுக்கு இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இதுவும் நல்லா உடனே எல்லாம் வளர்ந்துருச்சு. இதுக்கும் கடைசியாக நான் சொல்லியிருந்தேன், அப்போ தான் மருந்து அடித்தது. இது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு. இது அதுக்கு முன்னாடியே வச்சது பாருங்கள். நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். இது பாருங்கள், இதான் நேர் லைனு. மருந்து அடித்ததுக்கப்புறம் நமக்கு அந்த மஞ்சள் இலையே இல்லை, எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். மேலே லேஸ் பச்சையில் தெரியுறதெல்லாம் புதுசாக முளைச்சிருக்கிற இலை. திக்கு பச்சை கொஞ்சம் முன்னாடி உள்ளது பாருங்கள். மருந்து அடித்ததுலேருந்து எவ்வளோ கிளியராக, அதாவது அந்த 10 நாள் முன்னாடி அடித்த மருந்து தான், அதுலேருந்து எவ்வளோ கிளியராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் பாருங்கள், ரொம்ப பெருசாகிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து பூ வரலை. பூத்து இன்னும் வந்து எடுக்கலை. பூ இன்னும் எடுக்கலை. பூ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 நாளில் பூ எடுக்கணும்னு நினைக்கிறேன். பூ எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் எந்த பார்த்திங்கன்னா ஃபுல் மரமும் நல்ல முறையில் வளர்ந்துருச்சு. இந்த இடையில சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் பழுது கன்று. இப்போ நம்ம வச்ச கன்று இதில் 2 இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வச்ச கன்று. மற்றதெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு. எல்லாம் நல்லா பச்சை பசன்னு இருக்குது. ஒரு விவசாயத்துக்கு வந்து நம்ம போடுற எஃபெக்ட் விட கடவுள் தர்ற பலன் தான். நல்ல பச்சை பச்சைன்னு வர்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். பார்த்துக்கோங்க, விவசாயம்லாம் இப்போ ஃபுல்லாக டல்லு. ஆனாலும் இதை விதைச்சா விவசாயம் பண்ணலாங்கிற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். ஆனால் இப்போ வந்து முருங்கை ஒண்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. மற்ற விவசாயங்களில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. முருங்கை மட்டும்தான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் கொஞ்சம், இதில் ஒரு அரை ஏக்கர் நிலங்கள் இருக்குது. இந்த நிலங்கள் வந்து இப்போ முருங்கைக்காக ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பைப் லைன் வச்சு இதோ அவ்வளோத்துக்கு பைப் லைன் டீப்பு எல்லாமே விரிச்சாச்சு. இனி வந்து அதில் நம்ம பதிய வச்ச கண்களை எடுத்து இதில் நம்ம நட்ட வேண்டியது நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வேலை. இப்போ தான் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி தான் வந்து இந்த பைப் லைன் ஒர்க்கு ஃபுல்லாக இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி பாய்க்கிறதுக்கான எல்லாமே ரெடி. இது பார்த்திங்கன்னா முருங்கை வந்து இதில் முடியுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கண்கள் நின்றுச்சு. இது வந்து மலை நெல்லிக்காய் கண்கள் நிறைய நின்றுச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாமே அந்த கன்று தான் நின்றுச்சு. ஆனால் நிறைய கன்று பட்டுருச்சு. இந்த தண்ணி இல்லாமல் வெயிலில் வந்து நிறைய கண்கள் கொஞ்சம் நோயும் வந்து இந்த எல்லா கண்களும் பட்டுருச்சு. இவ்வளோ தான் மீதி. ஸோ இந்த இடத்த வந்து எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து டீப்பு ஃபுல்லாக அது கடைசி வரைக்கும் பதிச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100லேருந்து 150 முருங்கைகள் வச்சிடலாம். ஆனால் நம்ம இந்த முருங்கை ஆல்ரெடி இந்த லெவல் வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல புதுசாக வைக்க போகிறோம். அப்படிங்கும்போது இதை விட இது கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஆனால் இந்த நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கன்று பதிக்கிற வேலை தான் நாளைக்கு நடக்கும். சுற்றி
ஃபுல்லாக இந்த இடத்துல கன்று முச்சோன்னே இதில் ஒரு 150 கண்கள் 13 லைன் வருது. 13 லைனுக்கு கண்கள் வச்சிடலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், பைப் லைன் பார்த்திங்கன்னா எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான். சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் தான் எல்லாமே டீப் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபுல்லாகவே முருங்கை தான். இந்த இடத்தையும் நம்ம முருங்கை மரத்தால் இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக முருங்கை தான். முருங்கை வச்சு இந்த தடவை வந்து எவ்வளோ இன்கம் நம்மளால் எடுக்க முடியும், எவ்வளோ இன்கம் நம்ம எடுக்க போகிறோம், அதுக்கு தாங்க இந்த வேலைகள்லாம். ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிற மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ். எந்த வித வேலைக்கும் போகாமல், எந்த வித சம்பாத்தியமும் சம்பாதிக்காமல், ஒரு விவசாயம் மட்டுத்தையும் நம்பி, விவசாயத்தை மட்டுமே நம்ம வந்து நம்மளுடைய எண்ணமாக வச்சு பண்ணுறது தாங்க இது. அதுவும் இந்த நேரம் தான் வந்து முருங்கை ரொம்ப அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த நேரம் இது பண்ணியிருக்கு. ஏன்னா மற்ற எல்லா மரங்களும் வந்து ரொம்ப கட்டி காக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆனால் முருங்கை வந்து கம்மி, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் அப்பவே சொல்லியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து முருங்கை கொஞ்சம் கம்மி தான். இப்போது பார்த்துக்கோங்க. நம்ம சொந்த வேலை தான் பாருங்கள். ஆனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் வேலை நடக்குது. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் வந்து நமக்கு வந்து வேலை நடந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. 12 மேலே தான் இப்போ நான் அந்த வீடியோவே உங்களுக்கு நான் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா வேலை டைமில் வீடியோ எடுக்க முடியாது. வேலை டைமில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. இந்த பைப் லைன் தோண்டி ஒரு பைப்பாக டீப் லைன் கனெக்ஷன் கொடுத்து நம்ம விரித்து கிட்டத்தட்ட அங்கே வரைக்கும் நம்ம வந்து பைப் லைன் விரிச்சிருக்கோம். இங்கே குழி தோண்டி புதைச்சி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் இது வந்து விவசாயங்கும்போது நம்ம வந்து இதை பண்ணலாம். விவசாயம் நம்ம வந்து விதைச்சி அதில் விளைச்சல் எடுத்து நம்ம அறுவடை பண்ணுறோம். அது ஒரு பெரிய விஷயந்தான் சொல்லப்போனால். நீங்கள் வந்து முடிஞ்சளவு விவசாயம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பாருங்கள், இந்த முருங்கை வந்து இன்னொரு 10 நாளில் பூ அடிக்கும்போது நான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதாவது நம்ம அதில் வர்ற பூ தான் நம்மளுடைய காசு. எப்படி சொல்கிறது, காய் இல்லை. நம்ம வந்து முருங்கை மரத்தில் பறிக்கிற ஒன்றும் காய் கிடையாது. அது வந்து நமக்கு காசு. அந்த மைண்டு தாங்க. எவ்வளோ காய்க்குதோ அவ்வளோ காசு. அதுதான் கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு ஒரு 10 நாள் கழித்து இந்த முருங்கை அப்டேட் நான் நெக்ஸ்ட் அப்டேட் சொல்கிறேன். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.